ஆயிஷா, என்னம்மா இது? தந்தி வந்திருக்கு. அவர் வராரா? அன்வர்ட்ட இருந்தா? ஆமா. எப்ப வர்றானா? ஈத் பண்டிகைக்கு வராரா? அல்ல. அவர் வந்து இந்த வீட்டை பார்த்து என்னடி இந்த வீட்டை இப்படி வச்சிருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் பொம்பளை, என்னால என்ன செய்ய முடியும்? வீடு பூரா ஒட்டட அழுக்கு. ஆயிஷா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு ஆளை கூட்டிட்டு வர்றேன். வீடு பூரா ஒட்டடை அடிச்சு புதுசா வர்ணம் பூசிடுவோம். ஏதாவது சாப்பிடுச்சா போதும், பணத்தை வாரி இறைச்சிடுவீங்களே. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும். இந்த ஒரு சின்ன வேலையை கூட உங்களால செய்ய முடியாது. போய் ஒரு ஒட்டடை கொம்பு வாங்கிட்டு வாங்க. வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்க சொன்ன, கொரட்டை விட்டு தூங்க தெரியுதுல்ல? மரம் மாதிரி நிக்காம போங்க. ஹலோ டாட். ஹலோ, குட் மார்னிங் அங்கிள். வெரி குட் மார்னிங். என்ன ரமேஷ், கொஞ்ச நாள் ஆளையே காணோம்? இவருக்கு 24 மணி நேரமும் படிப்பு படிப்பு படிப்பு, ஒரே புஸ்தக புழு. கெட்டிக்கார பையன். இந்த காலத்துல இந்த மாதிரி பசங்களை பாக்குறதே கஷ்டமா. நீ உட்காருப்பா. தேங்க்ஸ் அங்கிள். ஏன் ரமேஷ், உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாப்பா, நான் அவங்க கிட்ட பேசணும். டாடி, அவர் ரொம்ப ஷை டைப். எப்பவும் அப்படி இருக்க முடியுமா? இத பாரு ரமேஷ், உறவு வளரணும்னா அடிக்கடி எல்லாரும் சந்திக்கணும். சரி அங்கிள். என்ன சரி ரமேஷ், நாளைக்கும் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வீட்டுல விருந்து. நீதான் எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். மற்ற விஷயங்களை நான் பேசிக்கிறேன். புரிஞ்சதா? அவருக்கு புரியாது டாடி, சுத்த மண்டு. நானும் கூட போயிட்டு வரேன். ம். இது எங்க அம்மா, எங்க அப்பா. எனக்கு தெரியுமே. சீதாராம மகதானே? உங்க அப்பா நல்லா இருக்காரா? ஆமா, உனக்கு எப்படி இவனை தெரியும்? நாங்க 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா படிக்கிறோம். ஓஹோ. நாளைக்கு நைட் டாடி உங்க எல்லாரும் டின்னருக்கு வர சொன்னாரு. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணுமா? கண்டிப்பா வருவீங்கல்ல? எங்க எல்லாரையும் சாப்பாட்டு வர சொன்னாரா? எங்க வீட்டுல ஒரு கருதற்பாடே தெரியுமே. ஓகே, வரோம். உட்காருங்க. வெத்தலை போடுறீங்களா? போடுறதில்ல. மிஸ்டர் ராஜா, எப்படியோ கட்டப்பட்டு பையங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சுட்டீங்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒரு அப்பன் செய்ய வேண்டிய கடமை நான் செய்தேன். தட்ஸ் ஆல். கடமை எல்லாருக்கும் தான் கடமை இருக்கு. செய்யறாங்களா என்ன? ராஜா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்க போறீங்க? அதனால உங்க பொறுப்புகள்ல கொஞ்சத்தை நான் ஏத்துக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். உங்க பையன் ரமேஷுடைய மேல் படிப்பு, மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ட்ரைனிங் எல்லாத்தையுமே எங்கிட்ட விட்டுடுங்க. நீங்களும் உங்க கவலைகளை மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க தான் இங்க வந்தேன். அவன் படிப்புக்கு ஃபைனான்ஸ் கேட்கறதுக்கு வரலையே. மகனுக்கும் மருமகனுக்கும் எந்த வித்தியாசத்தையும் பார்க்காத ஆள்னா என் ஒரே மக சொப்னாவை உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட மட்டும் அல்லாம அவனை மேல படிக்க வச்சு பெரிய மனுஷன் ஆக்கி என் சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசா நியமிக்க போறேன். அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசமா அமைக்க போறேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் சீதாராம். ஆனா ரமேஷோட அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்கான். நீங்க தப்ப புரிஞ்சிட்டீங்க. உங்க சிரமத்தை குறைக்கத்தான் நான் அப்படி சொன்னேன். இன்னொரு சின்ன விஷயம், ரமேஷுடைய படிப்புக்காக நீங்க இதுவரைக்கும் எவ்வளவு செலவழிச்சீங்களோ அதையும் கொடுத்துடுறேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என் மகனை விக்கிறதா யார்கிட்டயுமே சொல்லல. அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. ராஜசேகர் எப்பவுமே தன்னுடைய சொந்த காலால நிக்கிறதுக்கு தான் விரும்புவான்.
உங்களுடைய பணமோ பதவியோ ராஜசேகர் கிட்ட எந்த விதமான மாறுதலை ஏற்படுத்திட முடியாது. பணத்தால எதையும் வாங்கலாம். ரமேஷ் எங்க சொத்து, அதை உங்க பணத்தால நீங்க வாங்கவே முடியாது. இப்போ சொல்றேன், உங்க பொண்ணு எப்ப வேணாலும் எங்க வீட்டு மருமகளா வரலாம். ஆனா என் பையன் என்னைக்குமே உங்க வீட்டோட மாப்பிள்ளையா வரமாட்டான். அவசரப்படாதீங்க ராஜா. உங்க வரட்டு கௌரவத்துக்காக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இழக்காதீங்க. உங்க மகனுடைய எதிர்காலத்தை பாழாக்காதீங்க. மிஸ்டர் சீதாராம், வீட்டோட மாப்பிள்ளையா போற எவனுமே மானத்தோட வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையை என் மகனுக்கு நான் தேடி கொடுக்க மாட்டேன். My son is not for sale. Thank you for your dinner. வாமா போற. அப்பா, என்ன இருந்தாலும் நீங்க அப்படி பேச கூடாது. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க அவரை ரொம்ப தான் அவமானப்படுத்திட்டீங்க. என்னடா இது வம்பா இருக்கு? நான் எங்கடா அவனை அவமானப்படுத்தினேன்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவர் பெரிய ஆள் தான். டேய், மத்தவங்களை கேவலமா நினைக்கிற எவனும் பெரிய மனுஷன் இல்லடா. அப்பா, நான் ஒரு ஏழை பையன் தெரிஞ்சும் அவர் என்கிட்ட அன்பு காட்டினாரு. எனக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்றேன்னாரு. அவருக்கு பொண்ணையும் தரேன்னாரு. அப்படிப்பட்டவர் போய் டேய் மாட்டையா, அவன் பெரிய பணக்காரன்டா, குள்ளநெறி மாதிரி. அவனுடைய தந்திரத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு பத்து. காதல்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நிக்கிறாளே உங்க அம்மா, இவளை யாருன்னு தெரியுமா உனக்கு? சீதாராம மாதிரி 15 பேரை விலைக்கு வாங்குவாண்டா இவங்க அப்பன். அவனை விட்டுட்டு தன்னுடைய சொத்து சுகம் விட்டுட்டு கட்டுன புடவையோட இங்க வந்து நின்னாடா. அதுக்கு பேருதான் காதல். என்னமோ காதலிக்கிறாங்கிறிய. அவங்க அப்பனை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவாடா. எங்க வர சொல் பார்க்கலாம். அப்படி வந்தா உனக்கு பெருமை. என்னமோ பெரிய படிப்பு படிக்க வைக்கிறேங்கிறானா? என்னடா செலவாகும்? 10,000 ரூபாய் ஆகுமா இல்ல 20,000 ரூபாய் ஆகுமா? ராப்பகலா பாடுபட்டு நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டா. முதல்ல ஆண்டவனை நம்பு, அதுக்கப்புறம் என்னுடைய உழைப்பையும் கையையும் நம்பு. என்னப்பா ராஜா, இந்த பழைய டப்பாவை எதுக்கா தள்ளிட்டு வர? இந்த டப்பாவை ஒரு நல்ல காராக்க போறேன். இதையா விளையாடுறியா? இதுக்கு பேரிச்சம்பழம் கூட கொடுக்க மாட்டான். டேவிட், பெரியவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டேன். சின்னவனையும் ஒரு ஆளாக்கி விட்டுட்டேன்னா என்னுடைய கடமை தீர்ந்துடும். அதுக்கு பணம் வேணும் பாரு. இதை ஒரு நல்ல வண்டி ஆக்கிறேன்னா நல்ல பிரைஸுக்கு போகும்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார் ஆக்கி காமிக்கிறேன் பாரு. ராஜா, உன் திறமை யாருக்குப்பா வரும்? வெறும் எலும்பு கூட்டுக்கு தசையும் நரம்பு ரத்தமும் கொடுத்து ஆளாக்குற வித்த உனக்கு தான்ப்பா தெரியும். ஜமாய், நானே நல்ல விலைக்கு வித்து கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ். கண்ணா, என்னங்கய்யா? என்னப்பா செய்யற? நம்ம வண்டியை ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல கம்பெனி வண்டி வேலையை பார்ப்போம். ராத்திரிக்கு நம்ம வண்டி பார்த்துக்கலாம். சரிங்க. அந்த கேஜ் எடுத்துட்டு வந்து டியூன் பண்ணு. ஃபேண்டாஸ்டிக். ராஜா, சொன்ன மாதிரியே டப்பாவை பிரமாதமான காராக்கிட்டியே. எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சா எல்லாமே ஒழுங்கா நடக்கும். சரி சரி, இனிமேலா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. எனக்கு இன்னொரு வண்டி வேலை பார்க்கணும். ஒரு காரியம் சரியா? இந்த வண்டியை கொஞ்சம் ஓட்டிப்பார். ஓகே ஓகே. ஐஷா, பாத்தியா எப்படி இதெல்லாம்? இந்த சாரீஸ், டேப் ரெக்கார்டர், இந்த சென்ட், கேமரா எல்லாம் உனக்கு தான். என் தங்கச்சிக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரலையா? என்ன நீ சாரீஸ் எல்லாம் அவளுக்கு தான்? என் தம்பிக்கு? ஐயோ, நிறைய பேண்ட் லிங்க் தானே கொண்டு வந்திருக்கேனே. என் அப்பாவுக்கு? ஐயோ, அவர் சைஸ்க்கு தான் அண்டர்வேர் கிடைக்கல, ஆளை கூட்டணும்ட்டா அதான் விட்டேன். இந்த துணி ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பாத்துட்டியா? இது அப்பா இது வேணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டாரு. அவருக்காகத்தான் இது. இதுல என் தம்பிக்கு ஜிப்பா தச்சு போட்ட ரொம்ப நல்லா இருக்கும். கேட்ட கொடுக்க போறீங்க?
வேற எதுக்காக வந்திருக்கேன் நான் துபாயில இருந்து? நீ கேக்குறதெல்லாம் கொடுக்கத்தான். வச்சுக்க. அன்வர் அப்பா இந்தா பாத்தியா பண்ண தவறு. அன்வர் நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு அல்லாஹ்வை நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். 5 வருஷம் கழிச்சு உன்னை பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இனிமே என் கஷ்டமெல்லாம் நீங்கிடும். வந்தவொடனே வத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு சோறு போடலையா இல்ல சந்தோஷமா வச்சுக்கலையா? ஐஷா நீங்க சும்மா இருங்க. உங்களை பத்தி புகார் செய்யக்கூடாதுன்னு தான் நான் சும்மா இருந்தேன். ஏன் உங்களை சரியா கவனிக்கல, வேலைக்கார மாதிரி நடத்துறேனே சொல்ல வேண்டியதானே? உண்மையிலேயே நீ அப்படித்தானே நடந்துகிட்ட. இதெல்லாம் பெத்த பிள்ளைகிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட நான் சொல்றது? இவ்வளவு பெருசா பேசுறியே, என்னைக்காவது ஒரு நாள் என் வயிறார சாப்பாடு போட்டிருப்பியா? ஏதோ ஆண்டவன் கருணையினால நான் உயிரோட இருக்கேன். அன்வர் கேட்டீங்களா? இந்த வீட்டுல உழைச்சு கொட்டினதுக்கு எனக்கு வேணும். 5 வருஷம் நீங்க இல்லாம முள் மேல படுத்து கடந்த மாதிரி கடந்த, அதுக்கு எனக்கு கிடைச்சு பறிச்சு பாத்தீங்களா? ஏன் சும்மா இருக்கீங்க? என்ன அடிச்சு துரத்துங்க. நீங்களும் உங்க அப்பாவும் சந்தோஷமா இருங்க. ஐஷா நீ அன்வர் என்னப்பா நீங்க? அவளும் தான் சிரமத்தை பார்க்காம உங்களை உழைச்சு கொண்டிருக்கிறா. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருக்கலாம் இல்ல? எவ்வளவு வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு வந்திருக்கிறேன். வந்த அன்னைக்கே அவ மூட கெடுத்துட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லப்பா. ஆயிஷா இது என்னன்னு தெரியுதா? 5 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் சிரிச்சு பேசக்கூடாதா? உங்களுக்கு என்ன ஜாலியா இருந்துட்டு வரீங்க. நான் இங்க உங்க அப்பாவோட தினம் சண்டை இல்லாம இருந்ததே இல்ல. தொட்டா குத்தம் பட்டா குத்தம் அப்பா. ஆமா, துபாயில மட்டும் என்ன பெருசா வாழுதான்? அங்கேயும் தான் பொம்பளைய தொட்டா குத்தம், கை தவறி பட்டா குத்தம். உங்களுக்கு எல்லாமே தமாஷ் தான். உங்க வாப்பாவை பத்தி சொல்ல ஒத்துக்க மாட்டீங்களே? பெரியவங்கன்னா கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்ன நீ அப்பா 5 வருஷத்துல நல்ல தெம்பு. இத பாருங்க, இனிமேலும் அந்த கிழவனுக்கு உழைச்சு கொட்ட என்னால முடியாது. இந்த தடவை நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வாப்பாவுக்கு வேற வழி பண்ணிட்டு போங்க. ஷோ அதெல்லாம் பேசுறது இதுதானா நேரம்? ஆயிஷா பொண்ணோட பழக்கம் வச்சுக்கிட்டாலே கல்லால் அடிச்சு கொள்ற கண்ட்ரில இருந்து காஞ்சு போய் வந்திருக்கிறேன். ஒரு பொண்ணை தவறா பார்த்தாலே கண்ணை தோன்றேங்கிறான். பார்த்தாலே இந்த கதின்னா என் நிலைமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தொட்டுக்கவாவது விட. மெதுவா பேசுங்க. உங்க அப்பா ஜன்னல் பக்கம் தான் படுத்திருக்காரு, பார்த்தாலும் பாப்பாரு. சேச்சே, பெரியவங்க எல்லாம் அப்படி அனாவசியமா பழிச்சு பேசாத. பாத்தீங்களா, நான் இன்னும் முடிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த கொஞ்சம் எல்லாம் வேண்டாங்கிற மாதிரி கணிக்கிறாரு. ஏதோ புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கட்டுமே விட மாட்டாரே. ஒட்டு கேக்குறதே பொழப்பு. இருங்க, நான் ஜன்னல் சாப்பிட்டு ஏதாவது காரணம் காட்டி எழுந்து போறதுலயே இருக்கிய நீ. ஆமா, நீ என்ன நீ நம்ம செய்யறதுக்கு ஒரு தம்பியே வேணான்றியா? வேணும்ன்றியா? அடுத்த லீவு கிடைக்க 5 வருஷம் ஆகும்.